கால் வீக்கம் இருக்குங்க சார். அதுக்கப்புறம் சரியா சாப்பிட முடியல. அது இல்லாம வயிறு உப்புசமாவே இருக்கு. தூக்கம் இல்ல. இருந்த இடத்த விட்டே எழுந்திரிக்க மாட்டாரு. அதிகமா வாமிட்டிங் வரும், ஸ்டொமக் பெயின் வரும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இடையில ஸ்டென்ட் வச்சிருக்கு. நான் இங்க Facebookல ஆட் பார்த்து தான் வந்தோம். வந்து டேப் வாங்கிட்டு போய் கொடுத்து செகண்ட் டேவ்ல இருந்தே நல்லா சாப்பிட்டு வெயிட் கெயின்லாம் அதிகமாச்சு. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுங்க. பேஷண்ட் நேம் கொண்டப்பன் சார். 67 இயர்ஸ் ஆகுது. நாமக்கல்லேருந்து வரோம். அவருக்கு இப்போ ஆல்ரெடி இங்கே 6 டோஸ் வாங்கிட்டு இருக்கோம் சார். அது இல்லாமல் இடையில ஸ்டென்ட் வச்சிருக்கு. ஸ்டென்ட் வந்து கொஞ்சம் உள்ள பிளாக் ஆனதுனால பில்லிரூபின் லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்குது. 10 வரைக்கும் போயிடுச்சு. அதனால அந்த 10க்கும் கம்மியாகணும். குறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப டோஸ் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 1 டோஸ் மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க சார். கால் வீக்கம் இருக்குங்க சார். அதுக்கப்புறம் சரியா சாப்பிட முடியல. அது இல்லாமல் வயிறு உப்புசமாவே இருக்கு. தூக்கம் இல்ல. கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் லீன் ஆயிடுச்சுங்க சார். சரியா சாப்பிட முடியாம இருக்குங்க சார். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றாரு. அதாவது சாலிட் ஃபுட்டே எடுத்துக்கிறாரு, லிக்விடே எடுத்துக்கிறாரு. அதுவும் இப்ப டேப் போடுறதுனால கொஞ்சம் ஓகே. இந்த கொஞ்சமா சாப்பிட்றதுக்கு. இந்த கால் வீக்கமும் வயிறு உப்பசமா இருக்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்குங்க சார். அதனால சரியா சாப்பிட முடியல. டேப் கொடுத்துருக்காங்க சார். நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. வாட்டரா குடிச்சு கொஞ்சம் யூரின்லாம் நிறைய போனாங்கன்னா கொஞ்சம் எல்லாமே குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதாங்க சார். நல்லா குறைஞ்சா சரியாயின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார். ரொம்ப டயர்டுலாம் சொல்ல முடியாது. நார்மலா இருக்காருங்க சார். நடக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. பட் ஆனால் பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு சார். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 5 டேஸா டேப் கொடுக்கல. அந்த பில்லிரூபின் இருக்கனால டேப்பும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 15 டேஸ் பக்கமாவே கொஞ்சம் டேப் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். அது ஏன்னா லூஸ் மோஷன் அதிகமாயிருச்சு அவருக்கு. அது இல்லாம வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி ஜீரணம் ஆகாமலே இருந்தது. காலையில ஒன்ஸ் ஒரு டைம் சாப்பிட்டாருன்னா டே ஃபுல்லாவே சாப்பிடாமலே இருப்பாரு. திரும்ப நைட்டு தான் சாப்பிடுவாரு. அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் தொந்தரவுலாம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் டேப் 15 டேஸ் வரைக்குமே ஸ்டாப் பண்ணியாச்சு. திரும்ப இப்ப கண்டினியூ பண்ணி எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் இப்ப திரும்ப டேப் முடிஞ்சு வந்திருக்கோம். நான் இங்க Facebookல ஆட் பார்த்து தான் வந்தோம். வந்து டேப் வாங்கிட்டு போய் கொடுத்து செகண்ட் டேவ்ல இருந்தே நல்லா சாப்பிட்டு வெயிட் கெயின்லாம் அதிகமாச்சு. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இருந்த இடத்த விட்டே எழுந்திரிக்க மாட்டாரு. அதிகமா வாமிட்டிங் வரும், ஸ்டொமக் பெயின் வரும், அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் நம்ம டேப் எடுத்ததுக்கு அப்புறம் 4-5 டேஸ் வரைக்குமே நல்லா தான் இருந்தாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பில்லிரூபின் லெவலுக்கு ஃபர்ஸ்ட் குயிக்கா எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்துட்டு அதுக்கு மெடிசன் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அது பண்ணதுக்கு அப்புறம் பில்லிரூபின் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு டோஸ் மட்டும் இப்போதைக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க சார்.